எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சாம் சர்ஜரிக்காக முன்னாடி ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ண சொன்னாங்க. 5000 ரூபாய் வந்து கட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால் நானும் சாமும் பைபிள் காலேஜ் முடித்த பிறகு அங்கே போய் காசு பே பண்ணுறதுக்காக போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே போய் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா சுளுக்கு பிடிச்சிச்சு. அதனால் சுத்தமாக அவரால் நடக்க முடியல. 100 தோப்புக்காரம் போட்டாராம் ஜிம்மில். அதனால் ஃபுல்லாகவே அவருக்கு கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. நான் சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன், எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணினீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து கேட்டுட்டு அவங்க வந்து சொன்னாங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்னென்னா, நம்ம அன்றைக்கி மார்னிங் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சர்ஜரி இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் எல்லாம் போட்ட பிறகு அந்த வலியெல்லாம் கொஞ்சம் நார்மலாக 1 வீக் ஆகுனாங்க. 15 நாள் கிட்ட நல்லா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க. லிக்விட் ஐட்டம் வந்து சாப்பிட்ணும் சொன்னாங்க. இப்படி தான் அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க டாக்டர். வசனம் எப்போவுமே நாங்கள் வந்து பார்ப்போம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா நகரில் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வசனம் வந்து வரும். அங்கே வந்து ஏசப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். நாங்கள் கஷ்டமாக ஏதோ ஒரு சூழ்நிலை போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ஏசப்பா வந்து வசனம் தருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க. தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். கொஞ்சம் பழம் வாங்கிட்டு 750 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாம்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை பண்ண கொடுத்துருந்தேன். இந்த கட்டை வந்து இப்போ பார்க்குறீங்களே, சாம் பெயிண்டிங் பண்ணுறாரு பாருங்கள். இது வந்து எனக்கு எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பூரிக்கட்டை நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த கட்டையை பசங்க உடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கானுங்க போல். என்னதுக்கா இதுன்னு கேட்டேன்னா எங்கள் அக்கா சொன்னாங்க, வேணும்னா எடுத்துகிட்டு போடி க்ளோரி அப்படின்னாங்க. சரி கொடுங்க, நான் வந்து அவரை படம் வரைய வச்சு டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாமை படம் வரைய சொன்னால் நான் சொன்னேன், என்னங்க கத்திரிக்காய் பூ வரைஞ்சிட்ருக்கீங்க? நான் கேட்டது ஒரு ரோஸ் டைசி பூ அது மாதிரி கேட்டால் நீங்கள் என்ன கத்திரிக்காய் பூ வரைஞ்சிட்ருக்கீங்கன்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது இப்போ வாங்கின காய்கறிகள்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்குறோம். தக்காளி, ஆப்பிள், அதுக்கு அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், சப்போட்டா பழம், செவ்வாழை, இது மாதிரி பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த பிஸ்கட் வாங்கினா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டுருந்தாங்க. நல்ல வேளை எனக்கு அந்த பிஸ்கட் பிடிக்கவே இல்லை. முந்திரி வந்து அந்த பிஸ்கட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தானுங்க. அதை பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வந்தால் முந்திரியே இல்லைங்க பிஸ்கெட்டில். வெரி சேட். சாம் வந்து சொல்லியிருந்தார், நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கு வா உனக்கு முந்திரியாக போட்டு பிஸ்கட் தருவாங்க அப்படின்ட்டு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எப்போவுமே எங்களுக்கு 3 நாள் வந்து பைபிள் காலேஜ் இருக்கும்போது அந்த டைம் வந்து என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுப்போம். சாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ட்ராயிங் பண்ணிட்டுருக்காரு. நான் வந்து காய்கறியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். தேங்காய் ஒன்று வாங்கணும். தேங்காய் இப்போ நல்லா யூஸ் ஆகுது. தேங்காய் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் இல்லாமல் நம்மளால் சமைச்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். தேங்காய்னாலே ஒரு டேஸ்ட்டு தான்ல நமக்கு. அதுக்கு அடுத்தது சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிட்லான்லாம் சொன்னாங்க பார்த்திங்களா. அதுக்கு அடுத்தது சாம்க்கு சர்ஜரி பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, வீட்டில் இருக்கிற இதர வேலைகளெல்லாம் செய்ய நாங்கள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருந்தால் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் பத்தாத மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. இப்போதைக்கு என்னுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக பிளாங்காக தான் இருக்குது எனக்கு. இப்போ சர்ஜரி முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அப்படியே பிளாங்காக நான் வந்து விட்டுட்டேன். என்ன நடக்குதோ அப்படி பார்த்துக்கலான்னு. ஏற்கனவே மைண்டு பிளாங்காக தான் இருக்கும், நான் எல்லாத்தையும் மறந்துவிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்டு பார்க்க வந்தால அவள் வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதுவும் அதுக்குள்ளே இருக்குது கூடக்குள்ளே. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே இன்னொரு நாள்
அப்போ வந்து வீட்டில் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிடலான்ட்டு துணி வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். துணியெல்லாம் மடிக்கவே இல்லைங்க, அப்படியே போட்டு வச்சுட்டோம். எல்லா ரூமுமே இப்போ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அம்மா வந்து இன்னொரு அந்த குட்டி ரூமில் வந்து இருக்கிறாங்க. அதனால் அந்த ரூம் அம்மாக்கிட்ட கொடுத்தாச்சு. அந்த ரூமில் க்ளீன் பண்ணி அந்த பொருட்களெல்லாம் எங்கேயாவது செட்டில் பண்ணோம்ல, அது செட்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டைட்டாக போகுது, பயங்கர டைமே இல்லை. என்னால் மொபைல் கூட இப்போ பார்க்க முடியல, ஏன்னா எக்கச்சக்க வேலை இருக்கனால. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வீட்டில் ஒரு காரியம், அதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகுது என்னும்போது நம்ம வந்து அதுக்கு தயாராகிக்கணும்ல, அதனால் அதுக்காக தயாராகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்னென்னா வாஷ் பேஷனுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் ஒரே பைப்பில் தான் வந்து தண்ணி வந்து ட்ரைனேஜ் வந்து அது போகுது. இப்போ என்னென்னா வாஷ் பேஷனை நம்ம கை கழுவுனா ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்துடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நல்ல ஒரு 2 கல் நாங்களே வாங்கிட்டு வந்தோம். அந்த கல் கிட்டத்தட்ட 200 நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்துட்டு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு சாம் வந்து இப்போ செட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா சர்ஜரிக்கு அப்புறமா வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுல்ல, அதனால் எப்போவுமே வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடுங்க அப்படி சொன்னேன் நான். சாம் வந்து அந்த வாஷ் பேஷனுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் சேர்த்து ஹோல்ஸு அந்த பைப் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட அது 500 ரூபா கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு இப்படி தான் தேவையில்லாத செலவெல்லாம் நமக்கு வந்து நிற்கும். இது நம்ம அப்போவே கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 750 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. இந்த வீடியோ எப்போ சாம் எடுத்தாருன்னு எனக்கே தெரியாது. டப் ட்ரையும் நாங்கள் கொடுக்கவே இல்லை வாஷிங் மிஷினுக்கு. அந்த பவுடரும் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு டப் ட்ரையும் கொடுக்கல. ஆனால் நம்ம மாதம் மாதம் டப் ட்ரை கொடுத்தா தான் நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே வந்து வராது. அது நம்ம கண்டிப்பாக வாஷிங் மிஷினுக்கு கொடுக்கணும். என்னம்மா பார்த்துட்டு அமைதியாக போகிறேன்? இல்லை, இது அங்கே இருந்த கல் தானே. ஆமாம், அமைதியாக போகிறேன். நீங்கள் பீரோ தள்ளி இழுத்து விட்றாதீங்க. என்ன வாஷிங் மிஷின் எப்படி இருக்கு? அழகாக இருக்கா? ஹைட் ஆகிடுச்சா? பார்த்தீங்களா, சூப்பராக ஹைட் ஆகிடுச்சு. ஈஸியாக வேலை செய்யணும். அது கொஞ்சம் எடுக்கிறது நீங்கள் நின்று ஆண்டி என்ன பண்ணலாம், இங்கேயே திறந்து இங்கேயே துணி எடுக்கலாம், அப்படி துணி போடலாம். உங்களுக்காக செட் பண்ணல, வண்டிக்காக செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஃபோர்ஸுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. நான் என்ன பண்ண சொன்னேன், இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளோ ஏங்க, அது டங்கு டங்குன்னு ஆடி கீழே விழுந்துட போதுங்க. என்ன பேசுறீங்க? அவங்க நல்லா கீழே நல்லா தர மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த இன்னும் கொஞ்சம் நகட்டி இருக்கலாம்ல, இது ஒட்டில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒட்டில் இருக்க மாதிரி இருக்கமா? எனக்கு காட்டுங்க. என்ன தூங்குறதுக்கா? என்னப்பா இது இவ்வளோ ஹைட்டா இருக்கு? துணி போட்டு எடுக்க நல்லா வசதியாக இருக்கும். ஆண்டியாக எடுப்பாங்க, ஆண்டி கேட்பாங்க என்ன இது பீரோ வதுக்கு இங்கே வச்சுக்கிறீங்க போகிறாங்க. பீரோ இல்லை, இது எவ்வளோங்க ஆச்சு? 700. 700 ஆச்சு? அது கிடையாது, மொத்தமாக சேர்த்து. மொத்தமாக சேர்த்து 700 கிடையாது, 800 ரூபா, 820 ரூபா கிட்ட. அதுதான் கொடுக்கணும். கொடுத்துட்டேன் இப்போ தான். கொடுத்தீங்களாமா? ஆமாம். ஆனால் இது நல்லா தானே இருக்குது, நமக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும்ல. என்னன்னா எங்களுக்கு வாஷ் பேஷனுக்கும் இதுக்கும் ஒரே லைனில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அதுக்கு வாஷிங் மிஷினுக்கு வருது. வாஷ் பேஷன் காட்டாது, இது லைன் சிங்கிள் லைன், அதனால் இந்த மாதிரி சில இடங்களில் இருக்கும். அதனால ஒரே சேட் ஆயிடுச்சு எனக்கு. வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்கேங்க. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சாமுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதனால் அவர் பெண்டிங் வச்சு வேலை நிறைய இருக்குது. அதை முடிச்சுருங்க பாப்பா, உங்களுக்கு அப்புறமா எப்போ ரெக்கவர் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக 1 மந்த் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எதுவும் ஸ்பைசி கூலாக வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. கூல் சாப்பிடணும். கூழ் இல்லை, கூல். அன்றைக்கே ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னாங்க. அதனால அதுக்குள்ளே எல்லா வேலையும் வாங்கிக்கணும்ல சாம. அங்கே பாருங்கள், இன்னொன்றும் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னதுங்க அது? எங்கே காணும்? கீழே இருக்கு. ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்,
எனக்கு மாடி, அதுக்கு அடுத்தது பால்கனி. என்னன்னா எனக்கு வந்து அந்த வீடே பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையான காற்று நம்ம மேலே படுறதா இருந்தால் நம்ம எங்கேயும் நடந்து போக தேவையில்ல. மாடியில் போய் நின்னா போதும், பால்கனினா நல்லா கூலிங்காக காற்று வருமா. இங்கே அந்த வசதி கிடையாது. அதனால சாம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விண்டோவுக்கு வந்து வலை வாங்கி அடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் போட்டுட்டு திறந்து விட்டுட்டா இயற்கையாக காற்று வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம பெரிய ஆப்ரேஷன் ஆனாலும் சின்ன ஆப்ரேஷனாக பண்ணாலும் நம்ம வந்து வீட்டில் உட்காரும்போது நமக்கு ரொம்ப டிப்ரெஷனாக ஆகிடும். நமக்கு அந்த இயற்கை மரம் கொடிகள் எல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். எங்கள் ஜன்னலை திறந்தாலே சூப்பராக ஒரு பெரிய மரம் 2 இருக்குது. 2 ஒன்றாமா 2 மரம் இருக்குது. அது டிங்கு 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 டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஜன்னலை ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வாசலுக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்களாமா? நாளைக்கு பண்ணுறேன். ஏன்னா இங்கே வலை போடாமல் ஜன்னல் திறக்க முடியாது. ஏன்னா பாம்பு எக்கச்சக்கமாக இல்லை. இதில் பாம்பு உள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே. சாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பாம்பு அடிச்சிருப்பாரு. என்னங்க தைரியசாலி தான் நீங்கள். அதனால் எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தைரியசாலி தான் யாருக்கும் நம்மளுக்கு ஆபத்துனா கொள்ற வேண்டியதான். இங்கே பாருங்க, இதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா கை துடைக்கிற துணி போட முடியாது. அந்த துணியை இப்படி சைடில் போடு, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படாதுன்னா இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. ஆயா வச்சு நிக்க வச்சு பார்க்கணும். என்ன சாம் இது ஆயா சார் மாடி வேலை எடுத்துட்டு கேட்க போறாங்க. அதனால சாம் வேற என்ன வேலை இருக்கு தெரியல. சாமுக்கு இது 2 வேலை தான் பண்ணணும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறேன். உனக்கு தான் வேலை நிறைய இருக்குது. நீ அந்த ஜன்னலுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். எத்தான் அதை வச்சு அளவு பார்த்துட்டு ஒட்ட முடியும். அப்புறம் நீ இறக்கிட்டா போதும் தாங்க. அவ்வளோதான். நீங்க தானே மாட்டி வச்சிருக்கீங்க. சரி பார்க்கலாம். வண்டா என்னடா இது வாசனை வருகிறது. அப்ப கூட துடிக்குது. மாம்பழ வாசனை வருதுல்ல? மாம்பழ வாசனை வண்டுக்கு வரும். அதான் தெரியலையே மாம்பழ வாசனை வருது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச தக்காளி, குட்டி தக்காளி ஆயா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து ஏதோ மெடிசனா ஏதோ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரில. ஆனால் குட்டி தக்காளி பார்த்துருக்கியா சார் அப்படி கேட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் ஆயா, ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. இப்போ திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ. நீ பாராட்டேன தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதி